ஹாய். இன்னைக்கு மே 4த் ஐ திங்க் டைம் வந்து கரெக்ட்டா 7:43. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் நடந்திருக்கு. சி தாவேக்காங்கிற ஒரு கட்சி தொடங்கி 2 வருஷத்துல 108 சீட்டு கரெக்ட்டா நான் இப்ப ஃபோன்ல பார்க்கும்போது, அவங்க 109 சீட்டு லீடிங்ல இருக்காங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு 50ஓ, 60 சீட்டு ரிசல்ட் வந்துருச்சு. விஜய் நின்ன 2 இடத்துலயுமே விஜய் ஜெயிச்சிருக்காரு. இதுல எனக்கு அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஸ்டாலின் தோத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு எலக்ஷன்லயுமே ஒரு சிஎம் கேண்டிடேட் ஒரு எக்ஸ் சிஎம்மா இருந்தவரு தோக்க மாட்டாங்க அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல இல்லையா? ஒரு எடப்பாடி ஜெயிச்சிருக்காரு. அ பட் இவரு ஸ்டாலின் தோத்துருக்காரு. பாபுங்கிற ஒரு தாவேகா அ கேண்டிடேட் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸ்டாலின டிஃபீட் பண்ணி அதுவும் 9000 வோட்டு டிஃபரன்ஸ். இப்போ ஒரு 1000 ஓட்டு, ஒரு 2000 ஓட்டு, ஒரு 500 ஓட்டுனா ஓகே சம்திங் ஹேப்பன் சொல்லலாம். பட் 9000 ஓட்டு வித்தியாசத்துல பாபுங்கிறவர் வந்து ஸ்டாலின் டிஃபீட் பண்ணியிருக்காரு. அது 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 வந்து ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேலாம் இப்ப இது எப்படி டைஜெஷன் பண்ணுவாங்கன்னே தெரியல. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி நெறைய பணப்பட்டுவாடா நடந்திருக்கும். பட் அதெல்லாம் விட்டு மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் எலக்ஷன்லயே 100+ சீட்டு வந்து எடுக்கிறது வந்து இட்ஸ் மிராக்கிள். ஏன்னா பெர்சனலா நானே இத எதிர்பார்க்கல. நான் கேட்ட யாருமே எதிர்பார்க்கல. ஆ ஒரு 50 சீட்டு இல்லன்னா ஒரு 30 சீட்டு ஏன் விஜய் எதிர்பார்த்தாரான்னு கூட எனக்கு தெரியல. மேபி நான் ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன். பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் விஜய்க்கு. கண்டிப்பா ஆ இது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சேஞ்ச். இது வந்து ஒரு ஹிஸ்டரி மாதிரி தான். இந்த ஹிஸ்டரிக்கு வந்து புதுசா ஒரு ஒரு ஹிஸ்டரிய விஜய் கிரியேட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி தமிழ்நாடு ஒரு கிட்டத்தட்ட 70 வருஷமா திராவிட ஆட்சி 70, 80 வருஷம் இல்ல 60 வருஷம் எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் அத வந்து ஒரு பணப்பட்டுவாடா இல்லாம, அ ஒரு என்னது பெரிய பேசிக் ஒரு பேக்கிரவுண்ட் இல்லாம அவரு ஜெயிச்சிருக்காரு. லீடிங்ல வந்திருக்காரு. இவ்ளோ. அது மட்டும் இதுலருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, புது ஜெனரேஷன் வந்து அவங்களோட மென்டாலிட்டி மாறியிருக்கு. அவங்க வந்து லெகசி எல்லாம் பார்க்கறதில்ல. அவங்களுக்கு தெரியுது. இவங்க இப்படிலாம் இருக்காங்க. யார் வரணும்? அது மட்டும் இல்ல. டிவிகேல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, நெறைய பேர் இப்ப எம்.எல்.ஏ ஆயிருக்காங்க. ஜெயிச்சவங்கலாம். நெறைய பேர் வந்து சாதாரண பாமர மக்கள். யாருமே பெரிய பேக்கிரவுண்ட்ல இருந்து வரல. அது அது ரியலி கிரேட். தம்ஸ் அப் குடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரியலி கிரேட். அ இத தான் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் நெனைக்கிறேன் ஜென்ஸீஸ். அது நடந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே இப்போ அவங்க 109 சீட்டு நான் ஃபோன்ல பார்க்கும்போது 109 சீட் லீடிங்ல இருக்காங்க. கண்டிப்பா விஜய் தான் ஆட்சி அமைப்பாரு. அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் தான் சிஎம்.